கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் என்னவென்றால், நாம் யார். அநேகருக்கு நாம் யார் என்கிறது தெரியவில்லை. நாம் யார் என்கிறது ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவன் எப்படி இருப்பான்? நாம் யார் என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவன் எப்படி வாழ்வான்? நிச்சயமாக இதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம் தேவன் ராஜா, அப்போ நம்ம ராஜா விட்டு பிள்ளைகள். ஆம், கரெக்டு தான், சரியாக தான் இருக்கிறது, சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நம் தேவன் ராஜா, நாம் ராஜா விட்டு பிள்ளைகள். ஆகவே ராஜா விட்டு பிள்ளைகள், நாம் யார்? ராஜா தான், கரெக்டு தான், நல்ல ஒன்றுமே கிடையாது. அப்போது நம்ம ராஜா விட்டு பிள்ளைகள் தான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் இன்னொரு காரியமும் இருக்குது. நம்ம அதில் ஒரே ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு மட்டும் நாம் இந்த நாளில் அநேக ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், நாம் தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் லக்ஸரியாக வாழ்வேன், நான் ராஜா வீட்டு பிள்ளை, அதனால் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி நம்ம என்னது ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்தோம், நம்ம அப்படியே பேசணும். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, நம்ம ராஜா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது அந்த ராஜ்ய மேன்மை நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, சில காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படி தான் நம்ம இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அது குறித்து தான் நான் இந்த நாள் தியானிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். நம் உலகத்தார் அல்ல. இயேசு உலகத்தாரா? இல்லை, இயேசு உலகத்தார் கிடையாது. அப்போ நம்மளும் யார்? உலகத்தார் கிடையாது. நம்ம இப்படி சொல்லணும், இயேசு எங்களுக்கு ராஜா, நாங்களும் ராஜா. அந்த ராஜாவையே இயேசு சொல்லுதாரு, நான் வந்து உலகத்தில் சார்ந்த ஒரு ராஜா கிடையாது, நான் உலகத்தை சார்ந்த ஒரு மனிதன் கிடையாது. எப்படி நான் உலகத்தை சார்ந்த ஒரு மனிதன் கிடையாதோ, எப்படி நான் உலகத்தை சார்ந்த ஒரு நபர் கிடையாதோ, அதே போல் நீங்கள் எப்படி உலகத்தார் அல்ல. ஆமென். உலகத்தின் வேஷம் இந்த உலகத்தில் ஒரு நாள் கிடைச்சையும் கடந்து போகும். உலகத்தின் வேஷத்தின்படி நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் பின்பாக நாம் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தை நல்லா தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வசனம் மட்டும் கிடையாது, கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது அப்படியும் பேசும், அதே வார்த்தை இப்படியும் நமக்கு உணர்த்தும். ஆகவே நம்ம ஒரு வார்த்தை மட்டும் பிடித்து கொண்டு நாம் நடக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு வார்த்தைகள் தியானிக்கணும். ஆம், நம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜீவிக்க கூடாது. இந்த உலகத்தின்படி நாம் நடந்தோம்னா நம் கிறிஸ்துவுடையவர்கள் கிடையாது. இந்த உலகத்தின்படி நாம் பேசினோம்னா நம் கிறிஸ்துவோடைய கிடையாது. இந்த உலகத்தின் உள்ள போக்கின்படி நம்ம போனோம்னா நம் கிறிஸ்துவோடைய கிடையாது. இந்த நாள் அநேக சபையாக இருக்கட்டும், அநேக விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்களோட உபதேசங்கள் எல்லாமே என்னது வித்தியாசமாக காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறதுனா, தவறாக சொல்லுகிறார்கள். நாம் வந்து எப்படி ராஜா விட்டு பிள்ளைங்க, நம்ம ராஜா தீங்க, கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் நாம் இதையும் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களுக்கு நமக்கு என்னது சம்மந்தம் கிடையவே கிடையாது. பேதுரு சொல்லுதாரு, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுவார். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுதாரு, குடியிருக்கிற தேசம் புதுசிப்பு குடிப்போம், அவங்களோட ஜனங்கள் போல என்ன செய்யக்கூடாது? நம்ம நடக்கக்கூடாது. அவங்கள போயிட்டு ஒரு பிரித்தெடுக்க அனுபவத்தில் தான் இருக்கணும். என் அகமத்தில் பிள்ளையாம சொல்லுதான், அது ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே நீ இருக்கிற ஜனங்கள். அந்த ஜனங்கள் யாரோடு கலவாதிருக்க ஜனங்கள்? ஜாதிகளோடு கலவாதிருக்கிற ஜனங்கள். பிரியமானவர்களே, அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் யாருன்னா கிறிஸ்துவனுடையவர்கள். நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படணும். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ட்ரெஸ்ஸிங், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பார்வை, நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவ என்ன செய்யணும்? பிரதிபலிக்கிறவைகளாக காணப்படணும். ஆமென். அதனால் அநேகருடைய ஆராதனை வித்தியாசமாக காணப்படுகிறது.
காரணம் அவங்க உலகத்தை பிரதிபலிக்கிறதா காணப்படுகிறது. எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம ஆராதனையில் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் இருதயத்தில் சந்தோஷமாக இருந்தால் நம்ம கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டனை செய்வோம். இது ஆண்டரை தான் ஆராதிப்போம். மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். மனிதர்கள் ஆடுகிற அந்த ஆட்டத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை பார்த்து ஆராதிப்போம். ஆக நம்மளுடைய ஆராதனையில் இயேசு இருக்கணும், நம்மளுடைய பேச்சில் இயேசு இருக்கணும், நம்மளுடைய பிரசங்கத்தில் இயேசு இருக்கணும். நம்ம பண்ணுகிற மேக்கப்லாம் சரி, நீங்கள் மேக்கப் பண்ணக்கூடாது தான் ஆக்சுவலி வசனத்தின்படி. எந்த நேரமாக இயேசு கிறிஸ்து நம்மளை உலகத்தில் உள்ள மனிதனை போல படிக்கல, அவருடைய சுரூபத்தின்படி நம்ம என்ன செஞ்சிருக்காரு, சிருஷ்டித்திருக்கார். அவர் அழகுள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர். அவரை போல தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கார். அவர் மேக்கப் போடுறது, நம்ம அரைகுறைய ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. மனிதர்களை இயேசு சிருஷ்டித்த போது அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை தான் ஆர்டர் கொடுத்தாரு. அரைகுறையான ட்ரெஸ் ஆர்டர் செய்யல, கொடுக்கவே இல்லை. அதே அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் போதும், வெளியே வெளியே தோஷத்தை ஆண்டர் பார்க்கல, உள்ளான மனிதனை தான் ஆண்டு பார்க்குறாரு, உள்ளான மனிதன் சுத்தமாக இருந்தால் போதும்னு நிறைய பேர் டீச்சிங் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர், உள்ளான மனிதன் வளர 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 புறமான மனிதன் நிச்சயமாக அழிக்கப்பட்டு கொண்டே போவான். அப்போ ஒரு மனிதன் உள்ளான மனுஷனில் வளர்ந்துட்டு கொண்டே இருந்தானா அவனோட புறமான அலங்கரிப்பு, புறமான காரியங்கள், புறமான செயல்பாடுகள் எல்லாமே என்ன செய்யும், அழிந்து கொண்டே போகும். அப்போ நம்ம உள்ளான மனிதனில் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், வளர வளர வளரணும். நீங்களே கண்டுபிடித்திடலாம், யார் புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள உள்ளான அலங்கரிப்பு இருக்கவே இருக்காது. உள்ளான மனுஷன் அவங்க வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. எந்த மனிதன் உள்ளான மனுஷனுக்கு இடம் கொடுக்குறானோ அவன் புறம்பே பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது தெரியும் இவங்க ஒரு தெய்வ பக்தி உள்ளவங்க, இவங்க ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்க. ஆகவே நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கவங்க பார்த்தா அவங்க ஆண்டு கூட இருக்கிறாங்க, அவங்க ஆண்டுக்குள்ள ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. உள்ளான மனிதன் வளர வளர புறம்பான மனிதன் நினைச்சுன்னா முழுவதுமாக அழிக்கப்படுவான். அவங்க தான் உண்மையான ஆண்டவருக்குரியவர்கள். பிரியமான நீங்கள் யாரு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த உலகத்தின் படி நீங்கள் நடக்கப்பட மாட்டீங்க. இன்னொரு காரியம் நான் சொல்லுவேன், நாம் யார், ஆண்டுடைய பிள்ளைகள். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கப்படினால இந்த உலகத்து மேலே எல்லாத்துமே நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசு மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, வியாதி மேலே அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்துக்கு ஒவ்வொரு சிருஷ்டித்து மேலே நம்மளை அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். பிசாசை கடிந்து ஜெபிக்கணும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் வர போராட்டங்கள் எல்லாம் அதிகாரம் சேர்த்து கடிந்து ஜெபம் பண்ணணும். நம்ம அதிகாரம் அதுதான் அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படும். பிசாசு மேலே அந்த நமக்கு அதிகாரம், மனுஷங்க மேலே இல்லை, பிசாசு மேலே நமக்கு ஆண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் யார் என்பது நமக்கு என்னது நஞ்சாத்திடும். பிசாசு பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, பிசாசு நம்ம பார்த்து பயப்படணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இயேசுவை பார்த்து மட்டும்தான் பயப்படணும். நம்ம ராஜா விட்டு பிள்ளைங்க, கட்டாயம் அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கப்படினால பிசாசு நம்ம முன்பாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் ராஜா விட்டு பிள்ளைகள் தான். நாம் யாரும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ராஜா விட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு இயேசு சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில். வேதாகமத்தில் நம்ம ராஜா விட்டு பிள்ளைகள் மாத்திரம் சொல்லப்படல, ஒரு ராஜா விட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி நாம் நடக்கும்பொழுது நிச்சயம் அந்த ராஜாவோட சுதந்திரத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும், அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தை நம்ம பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் இந்த வார்த்தை கூட உங்களோட பேசினாங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? என்னை நேசிப்பவர் பரலோக தேவனே, இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நான் உலகத்தார் அல்லது போய் இவர்கள் உலகத்தார் அல்ல என்று, அதன்படி இவர்கள் உலகத்தார் அல்லப்பா. உண்மைப்போல பரிசுத்தமாக்குங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளரணும், புறமான மனிதன் அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தால் நீங்கள் அப்படியே செய்யப்படியே நன்றி. நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.